போர் பதற்றம் சூழலினால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்காது என்று இந்திய ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் நிலவும் நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்து இந்தியன் ஆயில் நிறுவனம் போர் பதற்றத்தினால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் என கவலை கொள்ள வேண்டாம் எனவும், நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்காது எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் விநியோகத்திற்கு போதுமான அளவு எரிபொருள் கையில் இருப்பதால் வீதியில் பெட்ரோல், டீசலை அளவுக்கு அதிகமாக பொதுமக்கள் வாங்கி வைக்க வேண்டாம் எனவும் இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் உடனான போர் பதற்றம் சூழல் காரணமாக மதுரை விமான நிலையத்தில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பயங்கரவாதிகள் முகாம் மீது இந்தியா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவின் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இதற்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வரும் நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் மதுரை விமான நிலையத்தில் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கமாக 10 காவலர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது கூடுதலாக 10 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விமான நிலையத்திற்குள் வரும் வாகனங்கள் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மதுரை விமான நிலையத்தில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. போர் பதற்றம் காரணமாக எஞ்சியுள்ள IPL போட்டிகள் ரத்து செய்யப்படுவதாக PCCI அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறல் காரணமாக இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் பஞ்சாபில் நேற்று நடைபெற்றுக் கொண்டிருந்த IPL போட்டி போர் தாக்குதல் காரணமாக பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் போர் பதற்ற சூழல் காரணமாக IPL தொடரின் எஞ்சிய போட்டிகள் ரத்து செய்வதாக PCCI அறிவித்துள்ளது. மேலும் IPL போட்டிகள் மீண்டும் நடத்தப்படுமா என்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் எனவும் PCCI தெரிவித்துள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் இடையே நிலவும் போர் சூழல் காரணமாக பங்குச்சந்தை வீழ்ச்சியடைந்துள்ளது. பாகிஸ்தானின் அத்துமீறிய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. இந்த தாக்குதல் காரணமாக இரு நாடுகளிலும் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திய பங்குச்சந்தை வீழ்ச்சியடைந்துள்ளது. சென்செக்ஸ் 816 புள்ளிகள் சரிந்தும், நிப்டி 254 புள்ளிகளும் சரிந்தும் வர்த்தகமாகி வருகிறது. மேலும் பாகிஸ்தானின் பங்குச்சந்தையின் நிலவரங்கள் குறித்து தகவல் வெளியாகாமல் உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.